இந்த நட்சத்திரங்களின் ஒரு நபரின் இன்னும் துல்லியமான விவரங்களை வழங்குகின்றன. துல்லியமான முடிவுகளைப் பெறவும் இது உதவுகிறது. நட்சத்திரங்களின் நிலையை சந்திரனின் உதவியுடன் புரிந்து கொள்ள முடியும். சந்திரன் பூமியைச் சுற்றி வர சுமார் 27 நாட்கள் ஆகும். இதன் அடிப்படையில் 27 நட்சத்திரங்கள் அமைப்பு பொதுவாகவும் பரவலாகவும் உள்ளது. சில ஜோதிட முறைகளில் பயன்படுத்தப்படும் அபிஜித் நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் 28வது நட்சத்திரம் உள்ளது. ஆனால் அபிஜித் நட்சத்திரம் ஒரு தனி நட்சத்திரம் அல்ல, ஆனால் அது ஒரு கலவையான நட்சத்திரம் மற்றும் அது தேவையில்லை என்பதால் கூடுதல் விவரங்களுக்கு செல்லவில்லை. சந்திரன் ஒரு நட்சத்திர தொகுப்பில் சுமார் ஒரு நாள் தங்கியிருக்கும். சந்திரன் ராசி சுற்றிவர தோராயமாக 27 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. மேலும் ஒவ்வொரு நட்சத்திரம் கூட்டத்திலும் அது சுமார் 13 டிகிரி மற்றும் 20 நிமிடங்கள் செலவிடுகிறது. ஜோதிடத்தில் ராசி அல்லது 12 வீடுகளை வட்ட வடிவில் குறிப்பிடுகிறோம். நட்சத்திரங்களை அதே வட்ட வடிவில் வட்ட ராசிகளிலும் குறிப்பிடலாம். இப்போது 12 வீடுகளில் நட்சத்திரங்கள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை புரிந்துகொள்வோம். பூமியைச் சுற்றி 360 டிகிரியை 30 டிகிரியாக பிரித்து 12 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன என்பதை முந்தைய வீடியோவில் ஏற்கனவே அறிந்தோம். இதேபோல் பூமியை மையமாக வைத்து 360 டிகிரியை 13 டிகிரி மற்றும் 20 வினாடிகளில் பிரித்தால் 27 நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களை கொடுக்கும். 19வது நட்சத்திரத்தின் மூலம் நட்சத்திர மண்டலத்தின் மையம் என்று கூறப்படுகிறது. மூலம் என்பது மூலத்தை குறிக்கிறது மற்றும் ஒவ்வொரு படைப்பும் இந்த புள்ளியில் இருந்து நடப்பதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு நட்சத்திரங்களும் மேலும் 4 சிறிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. பாதம் என்றால் படிகள். 27 நட்சத்திரங்கள் உள்ளன, அவை ஒவ்வொன்றும் 4 பிரிவுகள் மற்றும் மொத்தம் 108 பாதங்கள் உள்ளன. 12 ராசிகள் அல்லது வீடுகளில் 108 பாதங்கள் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு வீடும் பாவமும் 9 பாதங்கள் மற்றும் 9 முதல் 12 வரை 108. எனவே இந்த விண்மீன்கள் 12 வீடுகள் பாவங்களில் சரியாகப் பொருந்துகின்றன. அசுவினி, பரணி, கிருத்திகை, உரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அசுதம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுடம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதியம், போரட்டாதி, உத்திரட்டாதி, இரேவதி,